ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते सुब्रह्मण्यम कांची पीठम सर्वजितम दिव्यज्ञान वेशम कांची जगदरु नमस्ते पारगण सिद्धम ज्ञानद शांतिरूपिणम श्री चंद्रशेखर गुरु प्रणमामदानं कलियुगदेवं कांचीमान யூடியூப் சேனல் பிரத்யேகம் அந்த மகாபலிபுர பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் வழங்கலில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு, இப்போ மனசு குளிர்ச்சி ஆயிடுத்தோன்னோம், இப்போ மனசு குளிர்ச்சி ஆயிடுத்தோன்னோம் அப்படின்னு மகாபலிபுரம் அப்படிங்கிற பரமேஸ்வரன் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காரு. இப்போ குளிர்ச்சி ஆயிடுத்து இல்லையா அப்படின்றது தான் குளிர்ச்சி ஆயிடுத்தோன்னோம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது வந்து ஸ்ரீ ராமசர்மா அப்படிங்கிறவருடைய உபன்யாசங்கள் நிறைய கேட்டிருக்கேன். அதில் வித்தியாசமான சில மகாபிரிய அனுபவங்கள் அங்கங்கே வரும். அதை நம்ம இது வரைக்கும் இது கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் வெளியில் எங்கேயுமே. அதுதான் இப்போ பார்க்குறோம். அவர் வந்து சொல்கிறார், மயிலாப்பூரில் ஒரு வக்கீல் இருக்காராம், அவர் பேரை சொல்ல வேணான்னு பார்க்குறேன் அப்படின்னார். அவர் ஒருத்தர், அவர் மகாபிரியோடைய ரொம்ப அத்தியந்த பக்தராம் அவர். அப்புறம் இவர் 2 பேரை எடுத்து, இன்னொருத்தர் வந்து ஏ குப்புசாமி ஐயர், அவர் ஒருத்தர், திருச்சி ஏ குப்புசாமி ஐயர் அவர். அப்புறம் வந்து திருவிடைமருதூர் பட்டாபி 4 பேர், இன்னொருத்தர் பேர் சொல்லலை அவர், 5 பேர். 5 பேரும் கிளம்பி மகாபெரிவாளை தரிசனம் பண்ணலான்னு போயிருக்கார். அதாவது ராமசர்மா, அப்புறம் வந்து ஸ்ரீ ராமசர்மா, அப்புறம் அவர் வந்து வக்கீல் பேரை சொல்ல அவர், திருச்சி குப்புசாமி ஐயர், திருவிடைமருதூர் பட்டாபி, அப்புறம் வந்து இன்னொருத்தர் அவர் பேர் அவர் சொல்லாமல் இருக்கார். 5 பேர்னு சொன்னார். இவள் வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கா. குண்டக்கல் தாண்டி ஹக்ரிங்கிற இடத்துல மகாபெரிவா வந்து அங்கே முகாமில் இருக்கா. இவள் 5 பேரும் மெட்ராஸில் ரைட் ஏறினது தானா. இந்த பிரயாணம் முழுக்க என்ன இருக்குன்னா, அந்த வக்கீல் வந்து ரொம்ப பக்தி உள்ளவர் மகாபெரிவா மேலே. ஆனால் இன்னொருத்தரில் அன்றைக்கி வந்து புலம்பின்ண்டே வந்தால் ஒரே அவருக்கு பிரச்சனை, அவருடைய ஃபேமிலி ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும், அவருடைய பர்சனல் ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் வெளியில் போட்டு சொல்லியிருக்கார். அவருக்கு நிறைய ஏதோ கேஸ், அவருக்கு மேலே கேஸ் போட்டு யாரோ கேஸ் போட்டிருக்கா, அந்த லீகல் கேஸ் பற்றி பேசுகிறாராம். அப்புறம் யாரோ கடன் வாங்கினது ஏதோ கொடுக்காதவன், அந்த மாதிரி ஏதோ பேச்சு, அது மாதிரி யாரோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ இதில் எல்லாமே இருக்குமே எல்லாருக்குமே. குடும்பத்தில் யாரோ ஒரு மாப்பிள்ளையோ இல்லை வேறு யாரோ அந்த மாதிரி அவர் இதுக்குள்ளே இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு 4-5 பிரச்சனையோடு கிளம்பி வந்திருக்கார். பெரியவா வந்து ஒரு கிட்ட ஒரு வந்து நிந்தா போகிறோன்னு நினச்சி வந்திருக்கார். இல்லை சொல்லிடலான்னு நினச்சாலோ என்ன தெரியல, அவர் நினைக்கிறதெல்லாம் அங்கே நடக்காது. மகாபெரிவா கிட்ட அனுபவத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்கா, நிறைய நினச்சி நாங்கள் போவோம், ஒன்றும் பேசாமே வந்துடுவோம். பெரியவா கிட்ட போனோடனே பேச்சே வராது. அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடும். ஆனால் வந்தால் எல்லாம் சரியாயிடும். அது உண்மைன்னு தெரியுது இதில் பார்க்கும்போது. அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் நல்லா வாய் திறந்து பேசியிருந்தார். பர்சனல்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் ஒரே ட்ரெயின் முழுக்க அவருடைய சொந்த பிரச்சனையே சொல்லியிருக்கார். இவெல்லாம் லிசனர்ஸ் தான், அவளுக்கு எதுவும் பிரச்சனை சொல்லலவா. இந்த வக்கீல் தான், வக்கீல் பேரை அதனால தான் பேரை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் டீசெண்டாக அப்படி அந்த மாதிரி ஐடியாவில் அவர் போயிருக்கார் ராமசர்மா. அதனால் இவள் போனார். போய் முகாக்கு போயாச்சு, ஹக்ரிக்கு போயாச்சு. பெரியவாளை விழுந்து அந்த வக்கீல் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்துக்கவே இல்லை. அவர் அழறாராம், ஒரே ஓன்னு ஒரு அழறான்னா. அவர் வந்து அவரை பற்றி அவர் சொல்லும்போது ராமசர்மா சொல்கிறார், எப்போ பெரியவாளை அவர் பார்த்தாலும் கன்னத்தில் ஓங்கி பட்டு இப்படி அடிச்சுக்கிறான். அந்த சவுண்டு வந்து அந்த எங்கே இருக்கார அந்த ஹால் முழுக்க கேட்குமா, கண்ணா செவந்தே போயிடுமா. அந்த அளவுக்கு அடிச்சுட்டு பெரியவான்னு கன்னத்தில் போட்டுன்னு தான் நமஸ்காரம் பண்ணுவாராம். அப்போ அன்றைக்கும் அதே நடந்திருக்கு. பெரியவான்னு கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிக்கிறாராம். பட்டுன்னு அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் சவுண்டு கேட்குமா. அப்படி விழுந்து கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார், அப்படியே போயிடுவார். ஆனால் அன்றைக்கி பார்த்தா
அழுதுட்டு நிற்கிறார், குலுங்கு குலுங்கு அழறாராம், நிற்கிறாராம். இது அழுக ஓடிட்டே இருக்கு. பெரியவா வந்து 10 நிமிஷம் ஒன்றுமே பேசாமல் இருந்தாராம். பெரியவா வந்து கண்ணை மூடின்னு பேசாமல் அப்படியே இருந்தாராம். அப்பப்போ கண்ணை திறந்து இவர் அழகதை பார்த்துட்டு இவர் அழுதுகிட்டே இருக்காராம். விஷயத்த சொல்லலை. அங்கே போயிட்டு இவ்வளோ நேரம் ட்ரெயின் முழுக்க பேசியிருக்காரு, அப்புறம் எவ்வளோ விஷயம் இருக்கும், எல்லாத்தையும் சொல்லாமே பரமேஸ்வரன் கிட்ட சொன்னால் தானே தீர்வு கிடைக்கும். சொல்லலை, அழுதுகிட்டே இருந்திருக்காரு. குலுங்கி அழுதுட்டு நிற்கிறாராம். எல்லாம் ஒரு 10 நிமிஷம் போனவுடனே கொஞ்சம் அந்த அழுகை நின்றுது. பெரியவா சொன்னாலாம், இப்போது மனசு குளிர்ச்சி அழுத்தணும் அப்படின்னா அழுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொன்ன பதிலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ அவருக்கு என்ன பிரச்சனையோ அதெல்லாம் அவர் ஊரில் அங்கே சால்வ் ஆகிட்டு இருக்கு. இப்போ கேஸ் போட்டவன் வந்து அங்கே கேஸை கேன்சல், இவர் மேலே தேவையில்லாமல் கேஸ் போட்டவன் கேஸை வாபஸ் வாங்கியிருக்கான். அது மாதிரி தொலைஞ்ச பணம்னா அது யாரோ கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறான். யாரோ மேலே வந்து இவர் வந்து டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன், யாரோ சொந்தக்காரன் வெளியே இருக்கலாம், இவர் வீட்டுக்கு வந்திருக்கார், பொண்டாட்டியை எல்லாம் இருக்காள, குடும்பம் அங்கே தானே இருக்குது, அவகிட்ட வந்து நான் அப்படி பேசுனது தப்பு, அந்த மாதிரி பண்ணிட்டேன், இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி அவர் சொல்கிறாராம். இவர் என்னெல்லாம் ட்ரெயினில் சொல்லிட்டு வந்தாரோ அதெல்லாம் தெளிவாக அந்த கண்ணை மூடி இந்த போது அங்கங்கே நடத்தி வச்சுருக்காரு. அவங்கங்க எல்லாமே நடந்து முடிஞ்சிருத்துங்க. இதான் ராமசர்மா வந்து கூட இருந்திருக்காரு. அவர் சொல்கிறார், அதுக்கப்புறம் வந்து அவரை பார்க்கும்போது அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாப்பிரியா வந்து அந்த நேரத்தில் கண்ணை மூடின நேரம் எல்லாமே சரியாயிடுது அப்படின்றார். இந்த மாதிரி அனுபவம் நம்ம எங்கே கேட்டிருக்கோம். அந்த மாதிரி நிறைய மாப்பிரிவாதம் பண்ணியிருக்கா, இருந்தாலும் அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே சால்வ் ஆகிடுது அப்படின்றார். அங்கங்கே எல்லோரும் சரியாயிடுது, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. திருப்பி அவர் வந்து எதையுமே சொல்ல வேணாம் பெரியவா கிட்ட வந்து. அந்த மாதிரி கண்ணை மூடி இந்த சமயத்தில் அது இதெல்லாம் ஆயிடுது. கேஸ் மேலே போட்டிருக்காருன்னா கேஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டான். இந்த மாதிரி எல்லாத்தையும் மகாபிரிவா அந்த நேரத்திலேயே சரி பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமேச்சரம் மகாபிரிவா பாதமே